நம்ம இருக்கிறது வந்து வேலூர் டவுன் பஸ்ஸில் போட்டுக்கிற தமிழ்நாடு பூம்புகார் கைத்தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் போட்டுக்கிற பொருட்காட்சி நிலையம். இது வந்து நாட்டி ஹைட்டு இருக்குது. நிறைய பெரிய பெரிய கோயில் ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் இந்த குத்துவிளக்கு இருக்குது. இது கருப்பு உலோக பொருட்கள். வீட்டில் இதில் என்ட்ரன்ஸில் விற்கிறதுக்கு, வரவேற்பு நிலையத்தில் விற்கிறதுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர், இயேசு, புத்தர், அந்த ராஜா கால சிற்பம் மாரி ஒன்று, ராமர், யானை, குதிரை எல்லாம் இருக்குது. இதுவும் பிளாக் மெட்டலில் செய்யப்பட்ட பொருள். யானை, விநாயகர் ஊஞ்சல் ஆடுறாங்க, செதுக்கி இருக்கிறாங்க. இந்த விநாயகர் பாருங்கள், சும்மா ஒரு அரடி தான் விநாயகர், ஆனால் எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க, அழகாக எவ்வளோ டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அமைப்பாக இருக்கு விநாயகர். இந்த யானையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த பிளாக் மெட்டலில் வந்து அதனுடைய ஒவ்வொரு இதுவும் கண் செஞ்சுக்கிறாங்க. தேர் இதுவும் எவ்வளோ அழகான கலைநுட்பத்தோடு இந்த வந்து தேர் பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்துலேருந்து இந்த கீழ்பாகத்துலேருந்து எவ்வளோ வினை பொருட்கள். வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாரி நாமம், சக்கரம், சங்கு சக்கரம், விநாயகர், முருகர், கிருஷ்ணர். இது வந்து பல்லாங்குழி விளையாடுறது. பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த சவுத்து எவ்வளோ நுணுக்கத்தோடு செய்யப்பட்டது பாருங்கள். இது நூக்க மரத்தில் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் உட்பதிப்பு. இதில் பார்த்திங்கன்னா பெருமாள், விநாயகர், அப்புறமேட்டு இந்த சீனியர்ஸு ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு ஒரு வில்லேஜே வந்து மாரி இதுவும் ரேட்டு வந்து 3000 ரூபாயிலிருந்து இருக்குது. இது சாமி ஐம்பொன்றாய் செஞ்ச சாமி சிலைகள். இதனுடைய தொடக்க விலை வந்து 3000 ரூபாயிலிருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பித்தளை கலைப்பொருட்கள். சின்ன சின்ன பொருட்கள் கூட அந்த கத்தி மாரி இருக்குது. அப்புறமேட்டு இந்த மரம் மாரி ஒரு பித்தளையில், அதேமாரி பின்னாடி காமுதனை பெருசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி நடராஜர் சிலை. எல்லாம் தஞ்சாவூர் தட்டுக்கள். மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். மரத்திலே வந்து தேக்குண்டு, பர்மா தேக்கு, அது இதுன்னு சொல்லுவாங்க. யானை சிலை. இந்த குரங்கு இருக்குது. இதில் நல்லது பார்க்கணும், கெட்டதை பார்க்காதன்னு ஒரு இது. இது விஷ்ணு வந்து பார்க்கடலில் படுத்துன்னுக்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. இது வந்து செம்பினால் செய்யப்பட்ட, இது எல்லாமே பூம்புகார் தமிழ்நாடு கைவினை பொருட்கள். கார்விங், பெயிண்டிங்கில் செஞ்சது. இது வந்து பரிசு பொருட்களாக கொடுக்கலாம். ஓனன்றவங்க வீட்டில் பட்டினம் கலைப்பொருட்கள். அதில் அந்த பிரைட்னஸ் தான் உங்களோட இதுவெல்லாம் நல்லா தெரியும். இதுமாரி பொருள்லாம் வாங்கி கொடுங்க, குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடும். இதெல்லாம் இல்லை அப்படியே ரொம்ப நாளைக்கு வச்சுன்னு இருக்கலாம். இந்த விளையாட்டு பொருள்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி பூம்புகாருடைய இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இது வந்து அந்த காலத்தில் மாதிரி பரிசு கைவினை பொருட்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 500 ரூபாயிலேருந்து ப்ரைஸ்லேருந்து இருக்குது. இவை எல்லாமே பூம்புகாரால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள். இது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட கம்மல்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், வெண்மணி சங்குகள். பின்னாடி இருக்கிறதெல்லாம் மோதிரம், பஞ்சலோகம் மோதிரம். இது செம்பினால் செய்யப்பட்ட சிலைகள். இதில் வாராகி அம்மன் சிலைகள், விநாயகர் சிலைகள், எல்லா சிலைகளும் உள்ளன. பெருமாள் சிலைகள் உள்ளன. பின்னாடி ஆரன்மெண்ட்ஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 1500 ரூபாயிலேருந்து 7500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே வந்து கழுத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் இந்த அலர்ஜி. இது ஒரிஜினல் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. இது பாலிஷ் கிடையாது. இது எப்போ வேணால் யூஸ் பண்ணுறாமே. வடிகத்தால் செய்யப்பட்ட பொருள். அதாவது இதெல்லாம் நம்ம வச்சு வழிபடுறது அந்த தெய்வத்தையே வச்சு வழிபடுறது போல் ஐதீகம் மட்டும். அதனால் இதை நம்ம துளசி அறையிலையோ மற்றதுலேயே வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது வந்து சாலகிராமம் வந்து லட்சுமி கடாசக்கூடியது, சகுபாகியும் தரக்கூடியது, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தம்புரி சங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இருக்குது உங்களுக்கு, பாலிஷ் பண்ணாதையே. இதை நம்ம வந்து கடலேருந்து வரக்குள்ள இந்த மாதிரி தான் அழுக்கு படிந்த மாதிரி பச்சை பாசங்களாக வரும். இதை நம்ம சுத்தப்படுத்தக்குள்ள இந்த மாதிரி பாலிஷை. ப்ரைஸ் என்ன ரேட்? இது ரேட்டு எல்லா ரேட்டில் இருந்தது சார். உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் 600 ரூபாயிலேருந்து இருக்குது. கை 400 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த வலமுறை சங்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 400 ரூபாயிலேருந்து இருக்குது. அது போல் இருக்குது. வேறு வந்து டக்கைஸு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. நிறைய இது எல்லாம் பல வகையில் இந்த ஸ்டோன்ஸில் இருக்குது. அதாவது அக்கு ப்ரெஷர் மசாஜ் பண்ணுறது 50 இல்லைங்க, 400. இது ஸ்டார்டிங் வந்து 200 50 to 100. இது எல்லாமே அக்கு ப்ரெஷர் மசாஜ் பண்ணுறது. பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குது. சீப்புலாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 100-150 இருக்குது. இதெல்லாம் என்ன வுட்டு சார்? இதெல்லாம் யூக்லிப்டஸ் மரத்துலேருந்து தயாரிக்கப்படுறது. இது எல்லாமே வந்து அக்கு ப்ரெஷர் மருத்துவ ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூங்கில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள், ஹேண்டிகிராஃப்ட் ஆகிடும். இது கப்பு. இதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டில் தயாரிப்பட்ட பெட்ஷீட்டு, ஃப்ளோர் மேட்டு, பெட்ஷீட்டு எல்லாம் இருக்குது. பெட் கவரு, மண்ணில் செய்யப்பட்ட கம்பல்கள், வளையல், ஆரம், செயின் எல்லாம் இருக்குது. சாமிக்கோ ஒரு பூ போடுற மாதிரி. இது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு விதமான ஊதுபத்தி ஏற்றினா அந்த மனம் அந்த இது அமைப்பு கிடைக்கும். இந்த உத்ராட்செல்லாம் 5 முகமாக எத்தனை? இந்த உத்ராட்ச மாலைகள்லாம் 5 முகத்தினால் செய்யப்பட்ட உத்ராட்ச மாலை. இதெல்லாம் என்ன? கம்பல்ல செய்யப்பட்ட சாமிங்க. விநாயகர்லேருந்து, கிருஷ்ணர்லேருந்து, சாய்பாபா, கிருஷ்ணர், ராதா, புத்தர், அனுமான், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அம்மன் சிலை, எல்லா சிலையும் இருக்குது. இதில் எல்லாமே இது வந்து எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா கலைநயத்தோடு வந்து பூம்புகார் செய்யப்பட்ட படைப்புகள். எல்லா பொருளும் அழகாக இருக்குது.
சரஸ்வதி கையில் வந்து வீணை இருக்கிற மாதிரி முருகர் மயில் தொகையோட புத்தர் படுத்துன்னுக்கிறாரு. காமதேனு சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. கிருஷ்ணர் இலையில் இருக்கிற கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு முகத்துக்கும் அழகாக எப்படி ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பார்க்கடல் விஷ்ணு பகவான் படுத்துன்னுக்கிற மாதிரி. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். ஒரு இந்த குதிரை இதுன்னுவாங்க அது. அழகான பூம்புகாரால் செய்யப்பட்ட கலைப்படைப்புகள். ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு அழகாக வந்து வுட்டில் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் டைப்பில் இருக்குது. இது வந்து அன்னம் டைப்பில் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிற இது இந்த பணக்கார வீட்டிலலாம் டேபிள் மேலே வைக்கலாம். அது இது எங்கே இருக்குதுன்னா, இப்போ வேலூர் டவுன் ஹாலில் பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இந்த இது டவுன் ஹால் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த பூம்புகார் கைவினை தமிழ்நாடு கைவினை பொருட்கள் விற்பனை காட்சி வைக்கப்பட்டு இருக்கு. இந்த டவுன் ஹாலில் இருக்கிற இதில் வாங்கிக்கலாம். எல்லாமே தமிழ்நாடு பூம்புகார் கைவினை பொருட்கள்.